இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன தெரிஞ்சு பாருங்கள், ஒரு குறிப்பு நம்ம தெரியணும். என்ன எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா, நஹி, அதாவது இல்லை. ஒரு வாக்கியத்தில் இல்லை அப்படின்ற ஒரு பொருள் வரக்கூடிய அந்த மீனிங்கில் இல்லைங்கிற வந்துட்டாலே அந்த வாக்கியத்தில் இந்த மே வந்தாகும் வரும், அப்புறம் ஹே ஹே ஹோ இதெல்லாம் போட வேண்டிய தேவை இல்லைன்னு சொன்ன பிறகு இருக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு அங்கே? நான் படிக்கலை, நான் சாப்பிடலை, நான் எழுதலை, நான் தூங்கலை, அவள் படிக்கவில்லை, அவள் எழுதவில்லை. அப்போ இல்லை இல்லை இல்லைங்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த ஹூ ஹிரேன் ஹிராள் ஹிரதுக்கு தேவையில்லையே. அதனால் நஹி அப்படின்னு ஒரு வாக்கியத்தில் இல்லை அப்படிங்கிற வாக்கியம் அந்த ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வாக்கியத்தில் இந்த ஹூ ஹே ஹோ ஹேக்கு வேலை இல்லை, அது போடக்கூடாது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நஹி வந்துட்டாலே தேவையில்லை. அப்போது உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸு? இப்போ உங்களுக்கு ப்ளூரலில் வருது. இதில் கூட நீங்கள் நஹி வந்திருந்தால் அதுக்கு என்ன எழுதுன்னு எழுதிக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு பின்னால் அதனுடைய விளக்கமும் ஒரு சில உதாரணங்கள் மூலமாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பயிற்சியில் இன்னும் ஒரு சில ப்ராக்டிஸுக்கு உங்களுக்கு வருது பாருங்கள். என்னது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினைச்சொற்களுக்கு நிகழ்கால வாக்கியம் அமைக்கவும். நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தது தான், ஆனால் இங்கே கொஞ்சம் ப்ளூரலில் கொடுத்த மாதிரி இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? ப்ளூரல் எல்லாமே சேர்ந்து இருக்குது. நீங்களும் அதை கொஞ்சம் பார்க்கலாம். உதாரணமாக அங்கே பார்த்த அதே படி ராம் படுத்தேஹே, ராம் படிக்கிறார்கள். ஒருவேளை ராம்ங்கிறவர் பெரிய ஆளாக இருக்கலாம், அதனால் அவரை நாம் சொல்லும்போது அந்த மதிப்பாக சொல்கிறோம். அப்போ படுத்தேஹே ஒரு நபராக இருந்தால் கூட மதிப்பு கொடுக்கறதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? தே போடணும்னு படிச்சுக்கோம். ஹேங்கு, அந்த ஹெங்கு இங்கு அதையும் பயன்படுத்தணும். அப்போ ராம் படுத்தேஹே, ராம் படிக்கிறார்கள். பெண்பாலுக்கு சீதா படுத்தீஹே, அந்த ஹேக்கு அப்புறம் புள்ளி, இங்கு புள்ளி. அப்போ ஹே சீதா படுத்தீஹே, சீதா படிக்கிறார்கள். இப்போ இது சிங்குலராக இருந்தால் சீதா படுத்தீக, ராம் ஒருவேளை சிறுவராக அந்த மாதிரி ராம் படுத்தாக. அப்படி சிங்குலராக இருந்தால் நம்ம மதிப்பு குறைவாக, நம்மளோட ஏஜ் குறைவாக இருந்துச்சுன்னா படிக்கிறாள் அப்படி சொல்கிறதுக்கு படுத்தாக படுத்தீக. ஆனால் அதே இது மதிப்பு கூடணும், பதிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராம் படுத்தேஹே சீதா படுத்தீஹே, புள்ளி இருக்கணும். அடுத்தது பாருங்க, கா சாப்பிடு. அந்த சாப்பிடுங்கிறத வச்சு வேக்கு என்ன பயன்படுத்தும்? அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஆண்பாலையும் நீங்கள் எழுதுங்க, பெண்பாலையும் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று எழுதணும். அப்புறம் பீனா குடி. ஏ இவர்கள் குடிக்கிறார்கள். ஆண்பாலுக்கு, பெண்பாலுக்கு அதே மாதிரி நீங்கள் இவர்கள் குடிக்கிறார்கள் எழுதுங்க. அப்புறம் லேனா எடு. சகோதரன் எடுக்கிறான். பெண்பாலுக்கு சகோதரி எடுக்கிறாள் எழுதுங்க. அப்புறம் கா பாடு. அதுக்கு கவுன், அது வந்து கோன் அப்படி சொல்லுவோமா? கோன். யார் பாடுகிறார்கள்? ஆண்பால் பன்மை. பெண்பாலுக்கு யார் பாடுகிறார்கள்? பெண்பால் பன்மை. அடுத்தது பாருங்க, சல் நட. அதுக்கு ஹம், நாங்கள் அல்லது நாம், ரெண்டுக்கும் ஹம் தானே. ஹம் நாங்கள் நடக்கிறோம் அல்லது நாம் நடக்கிறோம். ஆண்பாலுக்கு நீங்கள் எழுதும், பெண்பாலுக்கு உள்ள பாக்ஸில் அதை எழுதுங்க. அப்புறம் ரக் வை. தும் நீங்கள் வைக்கிறீர்கள். ஆண்பாலுக்கு எழுதுங்க, நீங்கள் வைக்கிறீர்கள். பெண்பாலுக்கு. அப்புறம் பாருங்க, போல் பேசு கூறு. ஆப்புக்கு என்ன எழுதணும்? தாங்கள் பேசுகிறீர்கள், தாங்கள் கூறுகிறீர்கள். பெண்பாலுக்கு தாங்கள் பேசுகிறீர்கள், தாங்கள் கூறுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும் அதை எழுதுங்க. அடுத்தது நம்ம கஹ சொல். ஹம் நாங்கள் சொல்கிறோம். ஆண்பாலுக்கும் நாங்கள் சொல்கிறோம், பெண்பாலும். அப்புறம் கர்னா செய். வே அவர்கள் செய்கின்றனர். வே அப்போ அதுக்கு அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் செய்கின்றனர். ஆண்பாலுக்கு எழுதுங்க, பெண்பாலுக்கு எழுதுங்க. அப்புறம் தௌடு ஓடு.
ஏக் இவர்கள் ஓடுகிறார்கள், இவர்கள் ஓடுகின்றனர், எல்லாத்துக்கும் சேர்ந்தானே, இருக்கிறார்கள் கின்றனர் எல்லாம் சேர்ந்தா ஆண்பால்கள் எழுதுங்க, பெண்பால்கள். அப்புறம் சும் கேள் கேட்டல், அதுக்கு சும். தும் நீங்கள் கேட்கிறீர்கள், ஆண்பாலுக்கு எழுதுங்க, பெண்பாலுக்கு எழுதுங்க, அவ்வளோதான். அப்புறம் நம்ம அந்த இப்போ பார்த்த அந்த அதனோட ஒரு எக்ஸாம்பிளை எங்கேயும் சேர்த்து பார்த்துக்கலாம். நகி வந்தா ஹே ஹோ 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 எதுவுமே வராது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னோம். அதை தான் இந்த எக்ஸாம்பிள் வாக்கியங்களை உங்களுக்கு தந்திருக்கோம். ராம் நகி ஆத்தா, ராம் இஸ் நாட் கமிங், ராம் வருவதில்லை, ராம் வரமாட்டான், ராம் வருவதில்லை, ராம் வரமாட்டான். சீதா நகி ஆத்தி, நகி வந்தோடனே ஆத்தா ஆத்தே ஆத்தியோட நின்றுடுது, அந்த ஹே ஹோ ஹூ தேவையில்லை. அப்போ சீதா இஸ் நாட் கமிங், சீதா வருவதில்லை, சீதா வரமாட்டாள். ராம் और लक्ष्मण नहीं आते, राम and लक्ष्मण are not coming. राम and लक्ष्मण, ராமனும் லக்ஷ்மணனும் வருவதில்லை, ராமனும் லக்ஷ்மணனும் வர மாட்டார்கள் என்றும் ஒண்ணுதான். அப்போ அடுத்தது பாருங்க, ராம் और लक्ष्मण नहीं आते, ராம் and लक्ष्मण are not coming, ராமும் லக்ஷ்மணும் வருவதில்லை, ராமும் லக்ஷ்மணும் வரமாட்டார்கள். ஓகே. मैं नहीं आता, I am not coming, நான் வரமாட்டேன். பெண்பாலாக இருந்தா அதே சேம், मैं नहीं आती, ஆண்பாலுக்கு தா, இங்க தீ, அவ்வளவுதான். I am not coming, நான் வருவதில்லை, நான் வரமாட்டேன். அடுத்தது பாருங்க, तुम नहीं आते, நீங்கள் வருவதில்லை, நீங்கள் வரமாட்டீர்கள். तुम नहीं आती பெண்பால், you are not coming, நீங்கள் வருவதில்லை, நீங்கள் வரமாட்டீர்கள், அவ்வளவுதான். இப்போ ஒரு சில வார்த்தைகளை பற்றி நம்ம பார்க்கலாம், அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நம்ம அடுத்த கிளாஸில் மீண்டும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.